Hello students, welcome to Centum channel 11th standard account unit 9 second sum பார்க்கலாம் வாங்க. Rectify the following errors discovered before இருக்கு பாருங்க. Before the preparations of the trial balance. இங்க வந்து beforeனா answer வந்து நம்ம transactions மாதிரி எழுதணும். journal entries மாதிரி entry போடக்கூடாது. சப்போஸ் இங்கே ஆஃப்டர்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா தான் இந்த பிஃபோருக்கு பதில் ஆஃப்டர் கேட்டிருந்தாங்கன்னா தான் நீங்கள் ஜேர்னல் என்ட்ரிஸ் மாதிரி என்ட்ரி போடணும். பிஃபோர்னா ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் எழுதணும். இப்போ நமக்கு இங்கே பிஃபோர் தான் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை 100 அண்டர் கேஸ்ட்னால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்டர் கேஸ்ட்னால் ஒரிஜினல் என்ட்ரி தான் எழுதணும். சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட். சேல்ஸ் புக்குன்னா நமக்கு சேல்ஸ் வந்து நமக்கு எதில் வரும், கிரெடிட்டில் தான் வரும். இப்போ பிஃபோர் கேட்டிருக்கிறதுனால டிரான்சாக்ஷன்ஸ் மாதிரி தான் எழுதணும். நாங்கள் எழுதிக்க பாருங்கள். பிஃபோர் இருக்கிறதுனால டிரான்சாக்ஷன்ஸ் மாதிரி தான் எழுதணும். நமக்கு பொதுவாக பர்ச்சேஸ்னால் டெபிட்டில் வரணும், சேல்ஸ்னால் கிரெடிட்டில் வரணும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட். சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட்டில் தானே வரும் வித் ₹100. சப்போஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆஃப்டர் வச்சு கேட்டாலும் அதனால ஆஃப்டர் வச்சு உங்களுக்கு சம் போட்டிருக்கேன். ஆஃப்டர் வச்சு கேட்டாங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் எப்பவுமே நமக்கு எங்கே ஒரு கிரெடிட்டில் தான். ஏன் இது வந்து நம்ம சேம் ஒரிஜினல் என்ட்ரி தான் போடணும், ஏன்னா அண்டர் கேஸ்ட் இருக்குது. அடுத்தது purchase return book was overcast by 200. purchase return book was overcast. இங்கே பாருங்கள், இப்போ அண்டர் கேஸ்ட் இருந்ததுன்னா ஒரிஜினல் என்ட்ரி போடணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஓவர் கேஸ்ட்னால் என்ன பண்ணணும், ஒரிஜினல் என்ட்ரி அப்படியே தலைக்கீழ ஆப்போசிட் என்ட்ரியாக போடணும். பர்ச்சேஸ் ரிட்டர்னால் நமக்கு புக்கு எங்கே வரும், கிரெடிட்டில் வரணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட்டில் வரணும். இது ஓவர் கேஸ்ட்னும் போது ஆப்போசிட் என்ட்ரியாக போடும்போது அப்போ அது டெபிட்டில் வந்துடும். அதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 200. பிஃபோர் நீங்கள் உங்கள் சம்மில் பிஃபோர் கேட்டிருக்காங்க, நீங்கள் பிஃபோர் டிரான்சாக்ஷன் தான் எழுதணும். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் எழுதணும் சம்மை. நான் வந்து ஏன் உங்களுக்கு ஆஃப்டரும் போட்டிருக்கேன்னா சப்போஸ் சம்மை ட்விஸ்ட் பண்ணி ஆஃப்டர் வச்சு கேட்டாங்கன்னா இதே டிரான்சாக்ஷனை நீங்கள் இப்படி போடலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெப்டார் டு சஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஏன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ன்றது நமக்கு கிரெடிட்டில் தான் வரணும். ஓவர் கேஸ்ட்னும் போது அது நமக்கு ஆப்போசிட் என்ட்ரியாக வர்றதுனால நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்னை டெபிட்டில் போடுறோம். ஓகேங்களா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெப்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.